தற்போது அதிமுகவினர் கூட்டத்தொடர் பங்கேற்பதற்காக வந்துள்ள நிலையில் கருப்பு சட்டை அணிந்து வந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்திற்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான முதல் நாள் கூட்டத்தொடரானது இன்று தொடங்குகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீர்வளத்துறை, தொழிலாளர் நலத்துறை, இயற்கை வளங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் காலையும், அதே போன்று மாலையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அதே போன்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை, சமூக நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை பொறுத்தவரையில் தற்போது அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 50 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு நிவாரண உதவிகளையும் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிட்ட நிலையில் அதற்கு அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட திட்டமிட்டிருப்ப தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை கூடியதும் அதிமுக கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்த திட்டமிட்டிருப்ப தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்போது தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய பட்சத்தில் அவை நடவடிக்கைகளை தொடர்வதற்காக சபாநாயகர் உறுப்பினர்களை சமாதானப்படுத்த முயன்றும் முடியாத பட்சத்தில் அவர்களை அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடலாம் எனவும் கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசின் நடவடிக்கைகளை கண்டிக்கக்கூடிய வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் சட்டப்பேரவைக்கு வருகை தர இருக்கிறார். அவர்களை வரவேற்கக்கூடிய வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து அவரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டது. அது குறித்தான் தகவல் வெளியாகி உள்ளதா? நிச்சயமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினமே சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சட்டப்பேரவை கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும். இதில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேசுவார்கள். அதன் தொடர்ச்சியாக நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கான கடிதத்தை ஏற்கனவே சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முக்கியமாக கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பல்வேறு காரசார விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினமும் எதிர்க்கட்சி தலைவர் நேரில் சென்று அங்கு பார்வையிட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறது, காவல்துறையினர் என்ன மாதிரியான கட்டுப்படுத்த தவறியது என்ன என்பது குறித்த பல்வேறு காரசார கேள்விகள் என்பது சட்டப்பேரவையில் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பதிலளிப்பார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த விவகாரத்திற்கு விரிவான பதிலளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் இன்று நேரமில்லா நேரத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் என்பது கொண்டு வரப்படும். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பேசுவார்கள். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக கூட்டாக சேர்ந்து சட்டப்பேரவைக்குள் தற்போது செல்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று துணைத் தலைவர் RB உதயகுமார் உள்ளிட்டோரும் தொடர்ச்சியாக கருப்பு சட்டை அணிந்து தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பேச அனுமதிக்காத பட்சத்தில் சாலை மறியல்
மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் அதிமுகவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான தயார் நிலையிலும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சுமார் 50 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் கூட அவர்களது உடல்நிலை என்பது மோசமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்துள்ளார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் வைத்து அவர்கள் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்கியதும் அவர்கள் சட்டப்பேரவையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக பேச அனுமதிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்போது தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய பட்சத்தில் அவை நடவடிக்கைகளை தொடர்வதற்காக சபாநாயகர் உறுப்பினர்களை சமாதானப்படுத்த முயன்றும் முடியாத பட்சத்தில் அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடலாம் எனவும் கூறப்படுகிறது. எனவே உள்ளே அனுமதிக்காத பட்சத்தில் அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்கள் சந்திப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது அவையில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கருப்பு சட்டையுடன் சட்டப்பேரவைக்குள் செல்கிறார்கள். சட்டப்பேரவை தொடங்கியதும் சரியாக காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும். சட்டப்பேரவை தொடங்கி அவையை ஒத்திவைத்து கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்துவார்கள். இருந்த போதிலும் சபாநாயகரை பொறுத்தவரையில் அவை நடவடிக்கைகளை தொடர அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைப்பார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் வெளிநடப்பு செய்து வெளியில் செய்தியாளர்களை சந்திப்பதோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.